உங்கள் அனைவருக்கும் மாலை பொழுதின் இனிய வணக்கங்கள். எம்கே தொலைக்காட்சியின் வாயிலாக இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்தமான நிகழ்ச்சி, விடியலை நோக்கி நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி நீங்கள் பார்த்து பயன்பெறும் நிகழ்ச்சி, உங்களுக்கு பலனை தந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி. வாரந்தோறும் புதன், வியாழன், வெள்ளி மாலை பொழுது 5 மணி முதல் 6 மணி வரை நேரலையாக நமது எம்கே டிவியில் உலா வந்து கொண்டிருக்கிறது. உங்களுடைய பிரச்சனைக்கு ஏற்றவாறு உங்களுடைய கர்மாவின் அடிப்படையில் ஆன்மீக ரீதியில் நம்முடைய சுவாமிஜி மிக எளிமையான முறையில் பரிகாரம் சொல்லியிருக்கார். அந்த வகையில் இன்றைய தினம் வருகை இருந்திருக்கார். வணக்கம் சுவாமிஜி. வணக்கம் சுவாமிஜி. வழக்கமாக ஒரு நல்ல விஷயத்தோட ஆரம்பிப்போம். இன்னைக்கு என்ன சொல்ல போறீங்க? பிரச்சனை இல்லாத மனிதர் இல்லை, தோஷம் இல்லாத ஜாதகம் இல்லை, பரிகாரம் இல்லாமல் வாழ்க்கை இல்லைன்னு சொல்லுவோம். நீங்கள் ஒவ்வொரு ஃபெஸ்டிவல் டே வந்தாலும் அதை எப்படி கொண்டாடணுங்கிறத நீங்கள் வந்து சொல்லுவீங்க மக்களுக்காக. இப்போ தீபாவளி பற்றி பேசிட்டு இருக்கோம். தீபாவளி அதுமா நீங்கள் வந்து அந்த தீபத்தை பற்றி மெயினாகவே சொன்னீங்க. நேற்றுக்கு காலை, மதியம், இரவு 3 வகையான தீபத்தை போடணும்னு சொல்லியிருக்கீங்க. குத்து விளக்கு அது கிட்டத்தட்ட 1.25 அடிக்கு மேலே தான் இருக்கணும்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ காலையில் வந்து விளக்கெண்ணையும் தேங்காய் எண்ணெயும் சேர்த்து தீபம் போடணும்னு சொன்னீங்க. அதனோட சிறப்புலேருந்து ஆரம்பிப்பீங்க. அது ஃபஸ்ட்டு குத்து விளக்கை பற்றி தெரிஞ்சுக்கணும். குத்து விளக்கில் மொத்தம் 5 முகங்கள் உள்ள குத்து விளக்கு தான் பயன்படுத்தணும். இதில் வந்து கிழக்கு முகம் மட்டும் அதிகமாக ஏற்றுவாங்க. அது வந்து அதுக்கு பேர் தத்புருஷம். அது வந்து வேதத்தில் வந்து கிழக்கு வந்து ரிக்வேதத்துக்கு சொல்லுவோம். முதல்ல வந்து ஈசானம் வடகிழக்கு தான் ஆரம்பிக்கணும். அதுக்கடுத்து தெற்கு அகோரம், வாமதேவம் வடக்கு, சத்யோஜாதம் மேற்கு. இதுதான் அதோடைய இது. இப்போ வந்து முதல்ல சொன்னது வந்து எதற்காக காலையில் 7 மணிக்கு குத்து விளக்கு ஏற்ற சொன்னது, முதல் 2 வேலை செய்யும். அதாவது ஈசானமும் தத்புருஷமும் அவங்களுக்கு வேலை செய்யும். வேலை செய்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, வசியமும் மோகனமும், விளக்கெண்ணெய்ங்கிறது அவங்க குலதெய்வத்துக்கு வரவழைக்கிறதுக்காகவும், நல்லெண்ணெய் அங்கே சாந்தியை கொடுக்கறதுக்காகவும் நல்லெண்ணெய் வச்சுட்டு தீபம் ஏற்றிட்டு, அதாவது நான் காலையில் எண்ணெய் வச்சு குளிச்சுட்டு காலையில் 7 மணிக்கு சேர்த்த வேண்டிய தேங்காய் எண்ணெய், விளக்கெண்ணெய் 7 மணிக்கு அவங்க சாமி படத்துக்கு முன்னாடி வச்சு கும்பிடுறதுக்கு ஏற்ற வேண்டிய தீபம் இது. 2 குத்து விளக்கு இருக்கும். அப்படி ஏற்றுனா என்ன ஆகும்னா, குலதெய்வ கடாட்சம் கிடைக்கும். வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய நெகட்டிவ்ஸ் பூரா வெளியில போகும். இது பூரா நடக்கும். முதல் லைன்ல வந்திருக்கீங்க. வணக்கம், எம்கே தொலைக்காட்சி விடியலை நோக்கி. யார் எங்க இருந்து பேசுறீங்க? சொல்லுங்க, உங்களோட பேர் என்னங்கம்மா? என் பேர் நாகலட்சுமி. வீட்டுக்காரருக்கு பிரச்சனையா இருக்கு, அதை பத்தி பேசுறேன் சார். ஏற்கனவே பேசுறீங்களா சுவாமிஜி, இல்ல நேரடியா பாத்துருக்கீங்களா? இல்லைங்க சார், நாங்க டிவில 2 மாசமா பாத்துட்டு இருக்கோம் நிகழ்ச்சி. சரி, அதனால பேசலாம்னு பேசுறேன். சரி, கேளுங்கம்மா. என்ன கேட்க கேளுங்க. வணக்கம் சாமிஜி. சொல்லுங்கம்மா. நாங்க கேபிள் டிவி டிஷ் வச்சு நடத்தினோம் சார். அப்ப தொழில் ரொம்ப மந்தமா இருக்கு, ஒண்ணும் வேலையே இல்ல சார். அதுக்கு கேட்கணும் சாமிஜி. கேபிள் டிவி ஆபரேட்டரா இருக்கீங்களா? ஆமாங்க சார், கடை வச்சிருந்தோம் தேனியில. சரி, நல்லா ஓடுச்சு. இப்ப கடையும் எடுத்துட்டோம். இப்ப நீங்க தேனியிலே இல்லையாமா? எங்க இருக்கீங்க? நாங்க டெலிபோன் நகர்ல இருக்கோம் சார். தேனிக்கு பக்கத்துல பெரியகுளத்துல இருக்கீங்களா? பெரியவா போற பாதையில டெலிபோன் நகர் பக்கத்துல அலிநகர்னு சொல்லுவாங்க. சரி சரி சரிம்மா. இப்ப என்ன உங்க கணவருக்கு வந்து தொழில் ஓடுறதுக்கு சொல்லணுமா? ஆமாங்க சாமிஜி. கணவர் பேர் என்னம்மா? எங்க கணவர் பேர் ஸ்ரீ கபிலன் சாமிஜி. ஸ்ரீ கபிலன். ஸ்ரீ கபிலனா? ஸ்ரீ கபிலன். இந்த வீட்டுக்கு வந்து எத்தனை வருஷம் ஆச்சுமா? இந்த வீட்டுக்கு வந்து நாங்க 7 வருஷம் ஆச்சு சார். இந்த 3 வருடத்துக்கு முன்னாடி உங்க வீட்டுக்கு நியரஸ்ட், அதாவது வீட்டுக்கு வலது பக்கம் ஏதாச்சும் சூசைட் இல்ல ஆக்சிடென்ட்ல யாரும் இறந்து போனாங்களா? அப்படி இல்லைங்க சாமிஜி. முன்னாடி ஒரு கிணறு இருக்கு வீட்டுக்கு முன்னாடி. வீட்டுக்குள்ள ஏதாச்சும் உருவங்கள் உங்களுக்கு தென்படுதா? யாராச்சும் நிக்கிற மாதிரி இல்ல? அது இருக்கு சாமிஜி. அப்பப்ப ஏதாவது ஒரு விரட்டுற மாதிரி ஒரு இது மாதிரி இருக்குதா? ஆமாங்க சாமிஜி. இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் உங்க தொழில வந்து 3 வருஷத்துல படுக்க ஆரம்பிச்சிச்சா? வந்து 3 வருஷத்துல அடிநகரத்துல இருக்கிற வரைக்கும் நல்லா இருந்தது. இப்ப நாங்க இருக்கிறது டெலிபோன் நகரு. அதனால இங்க வந்ததுக்கு அப்புறமே தொழில் எல்லாமே முடங்கிடுச்சு சாமிஜி. நான் கேக்குறது அதைத்தாம்மா கேக்குறேன். இங்க வந்ததுக்கு அப்புறம் பிரச்சனை வேற எனக்கு இருந்து அதை எடுத்துட்டு ரொம்ப தொந்தரவு சாமிஜி. எல்லாமே எல்லா வழியிலுமே. சரிம்மா, நான் கேக்குற கேள்வி காதுல வாங்கிட்டு பதில் சொல்றீங்களா? சரிங்க சாமிஜி. இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் வரிசை அடிப்பட ஆரம்பிச்சான்னு கேட்டேன். ஆமாங்க சாமிஜி, இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமே. இந்த வீட்டுக்கு வந்து 6 மாசத்துல உங்க கணவருக்கு ஏதாச்சும் அடி, உடல் ரீதியில ஆக்சிடென்ட் இல்ல ரத்த காயங்கள் எதுவும் ஆச்சா? இல்ல, அவங்க மேல மலைக்கு ஏறியில கால் வலிக்கு விழுந்துட்டார் சாமிஜி. ஆக்சிடென்ட்ல ஒண்ணும் இல்ல. கால் வலிக்கு விழுந்து மலைக்கு போகாம ரிட்டர்ன் வந்தாரா? போனாரா? மலைக்குன்னா நாங்க கோயிலுக்கு இல்ல, மேல வேலைக்கு கேரளா போவார் சாமிஜி. சரி, அது மலையிலதான் மேல ஏறி கேபிள் டிவி ரூம் எல்லாம் வேலை அங்க இருக்கும்.
அந்த பாறையில வலிக்கி விட்டு கால கொஞ்ச நாள் பிரச்சனையா இருந்தது. சரி, வீட்டுக்கு வேற ஏதாச்சும் மாந்திரிக பரிகாரம் பண்றதுக்காக இந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்தாங்களா? அப்படிலாம் இல்லைங்க சாமி. யாராச்சும் கூப்பிட்டு வீட்டுல வச்சு பிரசன்னம் இல்ல ஜோசி எதுவும் பாத்தீங்களா? இந்த ஜோதி விருத்தி பார்த்தோம். சோவி குலுக்கி. ஆமா. அவங்க ஏதோ மை எதுவும் தந்துட்டு போனாங்களா வீட்டுக்கு? அப்படியெல்லாம் இல்லைங்க சாமி. வேற என்ன கொடுத்தாங்க? கந்து திருப்பின்னு சொல்லிட்டு பரிகாரம் மட்டும் பண்ணிட்டு போனாங்க சாமி. கந்திருஷ்டிலாம் இல்லம்மா, நீங்க இருக்கிற வீட்டுல வந்து எல்லை காவலோட ஓட்டம் அதிகமா இருக்குமா, அதனால இங்க வந்தோடனே தெருவுக்கு போற மாதிரி இருக்கும். 2 பேத்துக்கு சண்டைகள் அதிகமாகும். பணம் வீட்டுக்குள்ள வராது. வந்தா உடனே ஏதாச்சும் ஒரு ஆஸ்பத்திரி செலவோ ஏதாச்சும் ஒரு செலவு வந்து காலியாகும். நீங்க வந்து இது ஜாதகம் பார்க்க தேவையில்ல. அந்த வீட்டுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச பிராமணர் சிவாச்சாரியார் யாராச்சும் கூப்பிட்டு, அவங்க வந்து தர்ப்பண காரியங்கள் பண்ணாதவங்களா இருக்கணும், கோயில் பூஜை மட்டும் பார்க்கக்கூடியவங்களா இருக்கணும். அவங்கள கூப்பிட்டு அமாவாசை முடிஞ்சு 3வது நாள், ஆமா 3வது நாள் வந்து கணபதியை வந்து ஒரு கலசத்துல ஸ்தாபனம் பண்ணி கணபதி அர்ச்சனை சொல்லி பஞ்சகவிய பூஜை பண்ணணும்னு சொல்லுங்க. அவங்க வந்து பண்ணுவாங்க. பண்ணி வீடு பூரா தொளிச்சு விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒரு எலுமிச்சம்பழம், 7 விராலி மஞ்சள், பச்சை கற்பூரம் 50, பசும் கோமியம், சிவன் கோயில் விபூதி, ஏதாச்சும் சிவன். ஆமா, இது எல்லாத்தையும் ஒன்னா ஒரு பக்கெட் தண்ணியில கலந்துமா நீங்க உங்க கணவர் பசங்க எல்லாரும் குளிச்சிருங்கம்மா. இது செய்ய வேண்டியது எப்பன்னா அமாவாசை வந்து 3வது நாள் வந்து வீட்டுல கணபதி பூஜை முடிச்சிட்டு அன்னைக்கு நைட்டு தூங்கிட்டு அடுத்த நாள் காலையில செய்யணும். செய்யுங்க, தொழிலும் ஓட ஆரம்பிச்சிடும், வருமானம் வர ஆரம்பிக்கும். நல்லது. சுவாமிஜி வைரவ் பாபாஜி அவர்களை சென்னையில சந்திக்கணும். வாரத்துல 3 நாள் சந்திக்கலாம். புதன், வியாழன், வெள்ளி 3 நாள் சந்திக்கலாம். எந்த இடம்னா சென்னை முகப்பேர் ஈஸ்ட்ல டிஏவி கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் இருக்கு. அந்த பஸ் ஸ்டாப்ல இறங்கி நேராக உள்ள போனீங்கன்னா 4வது ரைட்டு பன்னீர் நகர் மெயின் ரோடு நம்பர் 134 ஈஸ்வரி இல்லம். இது தவிர ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை திருச்சியில் சந்திக்கலாம். திருச்சி பொன்மலை சர்வீஸ் இருக்கிற எவரெஸ்ட் பார்க் ரெசிடென்ஸில் சந்திக்கலாம். இது எங்கே இருக்குன்னா டிவிஎஸ் டோல்கேட் பஸ் ஸ்டாப் பக்கத்துலேயே இருக்குது. இது தவிர ஒவ்வொரு வாரமும் பிரத்யேகமாக ஞாயிற்றுக்கிழமை சேலத்தில் சந்திக்கலாம். சேலத்தில் சேலம் புது பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட் இருக்கிற வசந்த மோட்டில் இருக்குது. எந்த இடத்துல இருந்தாலும் நீங்கள் சுவாமிஜி சந்திக்கிறதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற மொபைல் நம்பரில் ஃபோன் பண்ணி பதிவு பண்ணிட்டு போங்க. காலை 10 மணிலேருந்து 3 மணி வரை. சுவாமிஜி, இப்போ தீபாவளி இந்த தீபத்தை பற்றி சொல்லிட்டு இருக்கீங்க. மதியம் அதுக்கு முன்னாடி காலையில தீபத்தை சொல்லிட்டோம் சாமி கும்பிடுறதுக்கு. அதுக்கு உண்டான பூ வந்து முல்லைப்பூ, மோகனத்திற்கு முல்லைப்பூவும் ஸ்வீட் வந்து அவங்க 1 வேணாலும் வச்சுக்கலாம். அதோட சேர்ந்து பூசணி அல்வா, பூசணிக்காயால் செய்யப்பட்ட ஸ்வீட், அதுவும் வச்சு சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் புத்தாடை அணிஞ்சு அவங்க தீபாவளி கொண்டாடினாங்கன்னா குலதெய்வ அருளும் கிடைக்கும். குலதெய்வமே வீட்டுல இல்ல, குலதெய்வத்தோட அருள் இல்லை, இப்படி சொல்றவங்களுக்கு இது செய்யறது உடனடியா வீட்டுக்கு லட்சுமி கடாட்சத்தையும் கொடுக்கும், தெய்வ அருளையும் கொடுக்கும். வணக்கம், எம்கே தொலைக்காட்சி வீடியோவை நோக்கி யார் எங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்கம்மா. வணக்கம் சார். உங்க பேர் சொல்லுங்க சார். ரமணா பேசுறேன். ரமணா, என்ன ஊர்ல இருந்து பேசுறீங்க சார்? அம்பத்தூர்ல இருந்து பேசுறேன். ஏற்கனவே பேசிருக்கீங்களா சுவாமிஜி கிட்ட இல்ல பாத்தீங்களா? இல்ல சார், இப்பதான் ஃபர்ஸ்ட் அடிக்கிறேன். சரிங்க சார், என்ன கேளுங்க சார். சுவாமி வேலைக்காக கேட்டிருக்கோம் சார். கேளுங்க சுவாமிஜி பேசுங்க. சொல்லுப்பா. சுவாமிஜி வணக்கம். வணக்கம்ப்பா. மொத்தமா வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, என்ன வேலைக்கு ட்ரை பண்றீங்க? ஐடி சம்பந்தமான வேலை சார். ஐடி சம்பந்தம். உங்க முழு பேரு ரமணா தானா? ரமணா வித்யா சார். ரமணா வித்யா. ரமண வித்யா. ஆமா சார். வித்யாதாரனா வித்யாவோட முடியுதா? வித்யாவோட முடியுது சார். ஓகே. கையில எதுவும் ஸ்டோன் எதுவும் போட்டிருக்கீங்களா ரைட் சைடு? ஆமா சார். என்ன கலர் அது? பச்சை கலர். பச்சையா மஞ்சளாப்பா? மரகத பச்சை சார். மரகத பச்சை. அந்த கல்லை கழட்டி பால்ல போட்டிருப்பா. சரிங்க. பால்ல போட்டு பூஜை ரூம்ல எடுத்து வச்சிரு. சரிங்க. ஒரு தேங்காய் ஒண்ணு எடுத்துக்க. அதோட ஒரு கண்ணு ஓபன் பண்ணி தண்ணியை கீழே ஊத்திட்டு. சரிங்க. மதியானம் என்னமா சாப்பிட்டா? மதியானம் ரசம் கூட்டு தான். சரி, தேங்காயோட கண்ணை ஓபன் பண்ணிட்டுப்பா. சரிங்க. மிளகு 50 கிராம், ஓகே சார். தேன் 50 கிராம், 50 மில்லி. சரிங்க சார். இது ரெண்டையும் வந்து ஒண்ணா அந்த ஓட்டைக்குள்ள ஊத்தி தேங்காயை ஃபுல் பண்ணிட்டு உங்க தலையை வந்து கிளாக் வைஸ் 13 தடவை சுத்திட்டு பைரவர் கோயில் இல்லாட்டி பிள்ளையார் கோயில கொண்டு போய் அதை வாசல்ல வச்சிருங்க. வச்சுட்டு உங்க பேருக்கு ஒரு அச்சை உடைக்க கூட வச்சுட்டு வந்துருங்க. அதுக்கப்புறம் கோயில் உள்ள போய் உங்க பேருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. இதுல இருந்து
11 நாளைக்குள்ள ஏதாச்சும் ஏற்கனவே பார்த்த கம்பெனில இருந்து உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரும். அந்த கல்லு யூஸ் பண்ணக்கூடாதுங்களா சார்? என்னப்பா? அந்த மோதிர கல்லு யூஸ் பண்ணக்கூடாதுங்களா? ஆமாப்பா, இந்த கல்லு போட்டதுக்கு அப்புறமே உனக்கு டிப்ரெஷன் அதிகமா இருக்கு, அதை யூஸ் பண்ணாதப்பா. சரி, நல்லது. இந்த நிகழ்ச்சி நம்மளுடைய எம்கே டிவி வாயிலாக விடியலை நோக்கி பார்த்து பயன்பெற்று கொண்டிருக்கீங்க. இப்போ வந்து தீபாவளி பற்றி பேசிட்டுருவோம். தீபத்தை வந்து எப்படிலாம் ஏற்றினா நம்ம வீட்டுக்கு இன்னும் லட்சுமி கடாட்சம் வரும்னு சொல்லிட்டு இருக்கேன் சுவாமிஜி. மதியம் வந்து என்ன எண்ணெய்? மதியம் வந்து கடுகெண்ணெய், நல்லெண்ணெய் கிச்சனில் ஏற்றணும். கிச்சனில் குத்து விளக்கு ஏற்ற முடியல, காலையில் ஏற்றின குத்து விளக்கவே வாஷ் பண்ணிட்டு இந்த கடுகெண்ணெய் நல்லெண்ணெய் ஊற்றி ஏற்றலாம். அப்படி குத்து விளக்கு ஏற்ற முடியலைன்னா 5 லெமன் வாங்கி கட் பண்ணி அதை விளக்கா மாற்றி திரிப்போட்டு ஏற்றணும். இது எதுக்காக அப்படின்னா, இது வந்து குத்து அங்கே வைக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா கிச்சனில் வைக்கிறப்ப மேற்கு முகமாக தான் வந்து ஃபஸ்ட்டு ஏற்றணும். அது எதுக்காகனா அதர்வண வேதம் மற்றும் சாம வேதம் இது ரெண்டுமே அதில் வேலை செய்யும். அது என்ன ஆகும் அப்படின்னா, சத்துருக்கள் தொல்லை எல்லாம் அழிஞ்சு போகும். வீட்டுக்குள்ள தேவையில்லாத நெகட்டிவ்ஸ் இருக்காது. இந்த ஏவல் தேவையில்லாமல் ஏவல்கள் எந்த இதுவுமே பண்ணியிருக்க மாட்டோம், ஆனால் நமக்கு ஏவல் இருக்குது, உங்களுக்கு யாரோ செஞ்சுருக்காங்கன்னு அடிக்கடி சொல்லி நிறைய பேர் கேள்விப்பட்டு இந்த மாதிரி ஏவல்கள், திருஷ்டி கோளாறுகள் இது எல்லாமே வந்து இந்த மத்தியானம் ஏற்றுற விளக்குல நிவர்த்தி ஆகும். இதில் இன்னொரு இது என்னன்னா, தீபாவளினால எல்லாரும் நான்வெஜ் சமைப்பாங்க, அதுக்கும் இந்த பூஜைக்கும் சம்பந்தம் இல்லை. இது கிச்சன்ல ஏற்றுற விளக்க வந்து அடுத்து பூஜை ரூமுக்கு கொண்டு வரப்ப அலம்பிட்டு கொண்டு வரணும். இல்லை லெமன்லேயே போட்டிங்கன்னா அந்த லெமனை எடுத்து கால்படாத இடத்துல தூக்கி போடணும். மதியத்துக்கு பூஜை பண்ணும்போது எந்த பூ பயன்படும்? மத்தியானம் யூஸ் பண்றப்ப வந்து செம்பருத்தி பூ. இந்த ஒவ்வொரு தடையுமே குத்துவிளக்கோட பாதத்துல வந்து ஒரு லெமன் வச்சுக்கணும். மத்தியானம் லெமன்ல விளக்கு போட்டாலும் அந்த நடுவுல வந்து ஒரு லெமன் வைக்கணும். சரி, வணக்கம். எம்கே தொலைக்காட்சி விடியலை நோக்கி யார் எங்க இருந்து பேசுறீங்க? ஹலோ, வணக்கம் சாமிஜி. வணக்கமா, உங்களோட பேர் சொல்லுங்க, என்ன ஊர்ல இருந்து பேசுறீங்க? நாங்க தஞ்சாவூர்ல இருந்து பேசுறோம். என் பேர் செல்வி. செல்வி, ஏற்கனவே பேசிருக்கீங்களா? இல்லைங்க சார், இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா நான் பண்ணிட்டேன் கால். சரி, என்ன கேட்க போறீங்க கேளுங்கம்மா. எனக்கு ஜெராக்ஸ் ஷாப் வச்சிருக்காங்க சார். இப்ப நீங்க எங்க இருந்து பேசுறீங்க? நாங்க தஞ்சாவூர்ல இருந்து பேசுறோம் சார். தஞ்சாவூர்ல எங்கம்மா? மங்களபுரம், மங்களபுரம் பஸ் ஸ்டாப். சரிம்மா, சொல்லுங்க. எங்க பேசுறோம்? ஆனா ரொம்ப கடன், எங்க வீட்டுக்காரவங்க நடக்க முடியாதவங்க, கால் எடுக்க முடியாதவங்க. நான் என்னுடைய முயற்சினாலதான் நான் கடை ஜெராக்ஸ் கடை லோன் போட்டு வச்சிருக்கேன். நல்லா ஓடிட்டு இருந்துச்சு. இப்ப திடீர்னு ரொம்ப டவுன் ஆயிடுச்சு. கடன், ஏகப்பட்ட கடன் சுமை, ரொம்ப தாங்க முடியல சாமி எனக்கு. ஒரே ஒரு பையன், அந்த பையனே எங்களை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க. அவங்க பாட்டி பேச்சு கேட்டுக்கிட்டு. ஆனா கடன்ல இருந்து நான் வெளியில வரணும், தொழில் கொஞ்சம் நல்லா ஓடணும் சுவாமிட்டு. அதுக்குதான் எனக்கு என்ன பண்றது சொல்ல புரியல. யாருக்காச்சும் இந்த காசு வெட்டி போறது இல்ல மாரண பிரயோகம் இது ஏதாச்சும் செஞ்சிருக்கீங்களாம்மா? என்னங்க சாமிஜி? மாரண பிரயோகம் ஏதாச்சும் கோயில்கள்லயோ இல்லாட்டி மாந்திரிக ரீதியா வந்து யாராச்சும் அழிஞ்சு போகணும்னு சொல்லி எதுவும் செஞ்சிருக்கீங்களா? அதெல்லாம் ஒண்ணுமே நான் சொன்னதில்ல மனசார. நான் யாருக்குமே எதுவும் சொல்லவும் மாட்டேன். ஆனா நான் நிறைய பேர் என்ன வந்து ரொம்ப பேசியிருக்காங்க, நான் கேட்டிருக்கேன். ஏன்னா நீங்க இங்க மாந்திரிக பிரயோகம் பண்ணிருக்கீங்கன்னு வருதுமா, அதனாலதான் கேக்குறேன். எங்க மாந்திரிக தொழில் படுக்கிறப்ப சத்ரு தொல்லை அதிகமா இருக்கு, அது இல்லாம போகணும்னு சொல்லி எதுவும் செஞ்சிருக்கீங்களா? இல்ல, அந்த மாதிரி எல்லாம் நான் எதுவுமே நான் நினைக்க மாட்டேன். அவங்க பாட்டிக்கு, அந்த உங்க பையனோட பாட்டிக்காக பாட்டி பேச்சை கேட்டு போறாங்களே, பாட்டி வந்து இப்படி பண்ணக்கூடாதுன்னு. நான் அந்த மாதிரி இல்ல. ஆனா ஒரே ஒரு காரியம், அவங்களுக்காக போலீஸுக்கு போனேன். இல்லை, ஏன்னா எங்களை வந்து காப்பாத்திக்கிட்டதா நான் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிருந்தேன். அதுதான், வேற ஒண்ணும் நான் பண்ணது கிடையாது. சரிம்மா, நான் சொல்றதை எழுதிக்கங்கம்மா. சொல்லுங்க சாமிஜி. ஓம் சிவய நம. என்னங்க சாமிஜி? ஓம் சிவய நம. எனக்கும் என் தேகத்திற்கும் என் தேகத்தின் குடும்பத்திற்கும் இருக்கும் அபிச்சார தோஷங்கள் எங்க சொல்லுங்கம்மா, எழுதுனதை சொல்லுங்க. சொல்லுங்க சாமிஜி. சொல்லுமா சாமிஜி, சொல்லிடுங்க ஒரே வாட்டி. கொஞ்சம் வெளியில வந்துட்டேன். இப்ப சொன்னது சொல்லுங்க. இல்ல, நான் எழுதவே இல்ல. சரிம்மா, நீங்க இன்னொரு தடவை லைன்ல வாங்க. நல்லது. இப்போ மதியம் வந்து ஏத்தது வந்து அப்போ கடுகனே நல்லெண்ணெய். ஆமா, மதியானம் 12 மணிக்குள்ள ஏத்தணும். அதுக்கு மேல ஏத்தினாலும் இந்த எண்ணெய் வந்து வேலை செய்யாது. செம்பருத்தி பூ. செம்பருத்தி பூ பூஜைக்கு உண்டான பூ. அந்த பூஜை குத்துவிளக்கு பாதத்துல போட வேண்டிய பூ வந்து செம்பருத்தி பூ. இப்போ எனக்கு என்னன்னா, இப்போ நீங்க சொல்லும் போது கிச்சன்ல வந்து சமையலறையில வந்து குத்துவிளக்கு ஏற்ற முடியலன்னா
எலுமிச்சம்பழம் சொல்லுங்க. இதுக்கு உண்டான காரணம் எனக்கு புரியல. ஒரு மக்களுக்கு எப்படி தெரியல. கிச்சன்ல ஏன் குத்து விளக்கு ஏற்ற முடியாதுன்னா இந்த மாதிரி முடியாதுன்றது எனக்கு புரியல. குத்து விளக்கு ஏற்ற முடியாதுன்னா வந்து சில இடத்துல சில வீடுகளில் வந்து கிச்சன் பெருசாக இருக்கும், சில வீடுல வந்து அந்த குத்து விளக்கு ஏற்றக்கூடிய அமைப்பே இல்லாமல் இருக்கும். இப்போ அடுப்பு மட்டுமே அங்கே மேலே மேடையில் வைக்க முடியும். இது வந்து அடுப்புக்கு பக்கத்தில் ஏற்ற வேண்டியது. அவங்க எங்கே சமைக்கிறாங்களோ அந்த இடத்துல தான் ஏற்றணும். இப்போ அடுப்பை எடுத்து வச்சுட்டு, இப்போ கேஸ் ஸ்டவ்னா எடுத்து வச்சுட்டு அங்கே ஏற்றலாம். இப்போ அங்கே மண் அடுப்பு இருக்குது அப்படின்னா அங்கே மண் அடுப்பு மேலே குத்து விளக்கு வைக்க முடியும். அப்போ அந்த எலுமிச்சம்பழங்கள்ல ஒரு தட்டில் வச்சு அது எலுமிச்சம்பழம் நீங்கள் சொல்கிறது 8 5 மொத்தம் வந்து 10 முகம் எரியணும். 10 முகம் எரியணும். அப்படி எரிஞ்சால் மட்டும்தான் அது வேலை செய்யும். நன்றி சார். அடுத்தது வந்து இரவு இரவு வந்து இழுப்ப எண்ணெய். இரவுனா நைட்டுல சாயங்காலம் 6 மணிக்கு மேல 8 மணிக்குள்ள இழுப்ப எண்ணெய் நல்லெண்ணெயும் கலந்து வாசல்ல ஏத்தணும். வாசல்ல ஏத்திட்டு தாமரைப்பூ, அந்த காலையில இருந்து ஒவ்வொரு இடத்துலயும் அந்த லெமன் வச்சிருப்பீங்க இல்லையா, அந்த லெமனை வந்து அந்த தாமரைப்பூக்குள்ள வச்சு வாசல்ல வச்சு மகாலட்சுமி மனசுல நினைச்சு பூஜைகள் ஏதாச்சும் ஸ்தோத்திரங்கள் இல்ல நாமாவளிகள் அர்ச்சனை பண்ணிட்டு, அர்ச்சனை பண்ண வேண்டிய பூ வந்து முல்லைப்பூலையே பண்ணலாம், உதிரி. அப்படி இல்லாட்டி தாமரைப்பூ இதழ்கள்லயே செஞ்சுட்டு அந்த பூவை கொண்டாந்து அவங்க வீட்டுடைய கன்னி மூலை, அதாவது தென்மேற்கு மூலையில வச்சுட்டு அந்த குத்து விளக்க உள்ள கொண்டு வரணும். அமராம கொண்டு வரணும். அதுதான் ரொம்ப முக்கியம். வாசல்ல இருந்து உள்ள கொண்டு வர மகாலட்சுமியை வீட்டுக்குள்ள வச்சு பூஜை பண்ணுவோம். நிறைய இடத்துல பண்ணக்கூடியது அதுதான். வெளியில இருந்துதான் மகாலட்சுமியை உள்ள கொண்டு. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுக்கு போறீங்கன்னா கோபூஜை பண்ணுவாங்க. அது காரணம் என்ன, லட்சுமி கடாட்சம் கிடைக்க. ஆனா கோபூஜை வீட்டுக்குள்ள வச்சு பண்ண மாட்டாங்க, வெளியில வச்சு அதுக்கு எல்லா பூஜையும் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பசுவும் கனி வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வர்றதுக்கு காரணம் மகாலட்சுமி வெளியிலிருந்து வீட்டுக்குள்ள வரணும். அதே மாதிரி இந்த தீபம் காலையில 2 தடவை காலை மதியம் பண்ணி முடிச்சோடனே சாயங்காலம் 6 மணிக்கு ஒரு 8 மணிக்குள்ள வாசல்ல கோலம் போட்டுட்டு தாமரைப்பூ இலை வாழை இலை வச்சு அதுக்கு மேல குத்து விளக்கு ஏத்திட்டு தாமரைப்பூக்குள்ள ஒரு லெமன் வச்சு அதுக்கு மகாலட்சுமியா வந்து ஆஹ்வானம் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்ச நாமாவளி இல்லாட்டி வெறும் மகாலட்சுமி நமகான்னு சொல்லி கூட ஒரு 11 தடவை சொல்லிட்டு அந்த விளக்கு தீபம் அமராம பூஜ்ஜிரம் கொண்டு போகணும். பூஜ்ஜிரம் கொண்டு போய் தென்மேற்கு மூலையில அந்த தாமரைப்பூவையும் அந்த கனியும் வச்சுட்டு நைட்டு அந்த கனியை வந்து நீங்க பணம் போற இடத்துல வச்சுட்டீங்கன்னாவே பணம் சேர ஆரம்பிச்சிடும். லட்சுமி கடாட்சம் வர்றதை ஒரு வாரத்துக்குள்ளேயே உணரலாம். வணக்கம். எம்கே தொலைக்காட்சி விடியல் இன்னைக்கு யார் எங்க இருந்து பேசுறீங்க? வணக்கங்க, நான் மஞ்சுளாங்க, கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேங்க. மஞ்சுளா, ஏற்கனவே பேசிருக்கீங்களாமா? இல்லைங்க, இதான் ஃபர்ஸ்ட் டைங்களா? ஆமாங்க. சரிங்க மேடம், சுவாமிஜிட்ட கேளுங்க. சொல்லுங்கம்மா. வணக்கங்க சுவாமிஜி. வணக்கம்மா, சொல்லுங்க. என் பையனுக்கு வந்து வேலை கிடைக்காம இருக்குதுங்க, ஃபேஷன் டெக்னாலஜி முடிச்சிருக்காங்க. இப்ப வேலைக்கு போயிட்டு தான் இருக்காரு? இல்லைங்கய்யா. என்ன பேருமா? பிரவீன். பிரவீன். ஏற்கனவே நீங்க இவருக்கு பரிகாரம் கேட்டிருக்கீங்களா என்கிட்ட? என்ன பரிகாரம் பண்ணீங்கம்மா? யார் சொல்லி செஞ்சீங்க? முட்டை இந்த மாதிரி எதுவும் வந்துருச்சுங்களா? முட்டை எந்திரம் இந்த மாதிரி வச்சு எதுவும் பண்ணீங்களா? இல்ல மாந்திரிக சம்பந்த கோயில்லயே வெளியே இடங்கள்ல? சரிம்மா, சரிம்மா. பையன் பேர் என்ன சொன்னீங்க? இப்ப அவனுக்கு என்ன வேலை? அவனுக்கு மனநிலை எதுவும் பாதிச்சிருந்துச்சாமா? எங்க இருக்காரு? எங்கம்மா? உங்களுக்கு கோயம்புத்தூர்ல இருந்தா பேசுறீங்க? மேல மருதமலை இருக்கு இல்லைங்களா, அங்க முருகன் கோயிலுக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை உங்க பையனை போக சொல்லுங்க. ஒரு 3:30 மணிக்கு போய் மேல இருக்கிற மாதிரி போக சொல்லுங்க. நட திறந்த உடனே அம்மா உங்க பையனுக்கு சரியா எனக்கு பரிகாரம் வரலாமா? ஏன்னா உங்க பையனோட இது வந்து வேற மாதிரி வருது, 2 ஆன்மாக்களாவே வருது. மாந்திரிக பரிகாரங்கள் ஏதோ பண்ண மாதிரிதான் வருது, தவறானது ஏதோ செஞ்சிருக்கீங்க சொல்லாதேன்னு வருதுமா. நீங்க செஞ்சதை ஒத்துக்கிட்டீங்கன்னா நான் பரிகாரம் சொல்லுவேன். என்ன செஞ்சீங்கன்னு ஒத்துக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். அதுதாங்க
ஐயா நாங்க கேரளால இங்க ஒருத்தர் ஜோசி பண்ணிருந்தான்னு சொல்லி கேரளாக்கு போனாங்க ஐயா. போயிட்டு அவங்கள்ட்ட 1000 ரூபாய் கொடுத்துட்டு அவங்க எல்லாம் பண்ணிட்டு நீங்க போங்க, பையன் நல்லபடியா உங்களுக்கு வருவான், அதெல்லாம் வேலை கிடைக்கும், கூட்டிட்டு வாங்க அப்படின்னு மட்டும் சொன்னாங்க ஐயா. பையன் உங்களை விட்டு பிரிஞ்சு போயிட்டாருன்னு அவருக்கு பரிகாரம் பண்ணீங்களா? பிரிஞ்சு இல்லைங்க, வரான் போறான், இருந்தாலும் இங்க வர்றது இல்லை, எங்க கிட்ட வர்றது இல்லைங்க ஐயா, அவ்வளவுதாங்க, வேற ஒண்ணும். சரிம்மா, நீங்க உங்களுக்கு என்னால பரிகாரம் சொல்ல முடியாதுமா, வேற யார்ட்டையாச்சும் கேட்டு. ஏன்னா இங்க வந்து உண்மையை பேசணும், நீங்க நிறைய பொய் பேசுறீங்க. பையன் எதுக்காக அவன் லவ் பண்ணிட்டான்னு சொல்லி எதுவும் பண்ணீங்களா? பையன் லவ் பண்ணிட்டான்னு சொல்லி எதுவும் பரிகாரம் பண்ணீங்களா? பையன் உங்களை விட்டு பிரிஞ்சு போயிட்டான்னு சொல்லி வர வைக்கிறதுக்கு பரிகாரம் பண்ணீங்களா? வர வைக்கிறதுக்கு இல்லைங்க, பொதுவா எல்லாமே தான் எங்க வீட்டு வர மாதிரியும் இந்த மாதிரியும் வேலைக்கு போகணும், நல்லா இருக்கணும்னு சொல்லி பண்ணணும், தனியா போய் இது பண்ணுங்க. சரிம்மா, நல்லதுமா. சரிங்க. நமஸ்காரம். நீங்கள் பார்த்து பயன்பெற்றுக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி விடியலை நோக்கி நிகழ்ச்சி. சுவாமிஜியை வந்து நீங்கள் நேரில் சந்திக்கலாம். சென்னையில் 3 நாள் சந்திக்கலாம். வாரத்தில் புதன், வியாழன், வெள்ளி இந்த 3 நாளுமே சென்னை முகப்பேர் ஈஸ்டில் டிஏவி கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் இருக்குது. அந்த பஸ் ஸ்டாப்பில் இறங்கி நேராக உள்ளே போனீங்கன்னா 4வது ரைட்டு பன்னீர் நகர் மெயின் ரோடு நம்பர் 134 ஈஸ்வரி இல்லம். இது தவிர ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை நீங்கள் திருச்சியில் சந்திக்கலாம். திருச்சியில் பொன்மலை சர்வீஸ் ஸ்கூலில் இருக்கிற எவரெஸ்ட் பார்க் ரெசிடென்ஸில் சந்திக்கலாம். இது எங்கே இருக்குன்னா டிவிஎஸ் டோல்கேட் பஸ் ஸ்டாப் பக்கத்துலேயே இருக்குது. இது தவிர ஒவ்வொரு வாரமும் பிரத்யேகமாக ஞாயிற்றுக்கிழமை சேலத்தில் சந்திக்கலாம். சேலம் புது பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற வசந்தம் ஹோட்டல். எந்த இடத்துல நீங்கள் சுவாமிஜி சந்திக்கிறதா இருந்தாலும் கீழே இருக்கிற மொபைல் நம்பரில் ஃபோன் பண்ணி பதிவு பண்ணிட்டு போங்க. காலை 10 மணிலேருந்து 3 மணி வரை. அந்த மொபைல் நம்பர்லாம் பதிவு பண்ணுறதுக்காக மட்டும்தான். அதில் வந்து நீங்கள் சுவாமிஜிகிட்ட பேசணும்னு நினைக்க முடியாது. சுவாமிஜிகிட்ட டைரெக்டாக பேசலாம். அப்படி இல்லைன்னா நேரலையில் பேசணும்னா இந்த வாரத்தில் 3 நாள் நம்ம MK TV லைவில் பேசலாம் 5 to 6. திரும்ப ஒரு சின்ன பிரேக் எடுத்துகிட்டு சந்திக்கலாம். இது விடியலை நோக்கி. திரும்பவும் உங்கள் அனைவரையும் இந்த விடியலை நோக்கி நிகழ்ச்சி சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நிகழ்ச்சி விடியலை நோக்கி நம்மளுடைய சுவாமிஜி வைரவ பாபாஜி அவர்கள் உங்களுடைய பிரச்சனைக்கு ஏற்றவாறு உங்களுடைய கர்மாவின் அடிப்படையில் ஆன்மீக ரீதியில் மிக எளிமையான முறையில் பரிகாரம் சொல்லிட்டு இருக்கார். அந்த வகையில் இன்றைய தினம் வந்து தீபாவளி பற்றி ஒரு சிறப்பான தீபாவளி எப்படி கொண்டாடினா நமக்கு வந்து எந்த அளவுக்கு பலன் தரும், எந்த மாதிரி வழிபடணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்து தீபத்தை எந்த மாதிரி ஏற்றணும், காலையில் மதியம் இரவு அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. அந்த குத்து விளக்கோட 5 விதமான முகங்களுக்கு நீங்கள் வந்து அந்த என்னென்ன அப்படின்னு சொல்கிறேன்னு சொன்னீங்க சுவாமிஜி, அதை ஓரளவு சொன்னீங்க. இப்போ அதை பற்றி விளக்கம் மொத்தம் வந்து வடகிழக்கு ஈசானம், தத்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்யோஜாதம். இதில் வந்து வேதத்தை எடுக்கிறப்ப கிழக்கு முகம் ரிக்வேதமாகவும், அகோரம் யஜுர்வேதமாகவும், வாமதேவம் சாம வேதமாகவும், சத்யோஜாதம் அதர்வண வேதமாகவும் பண்ணுறோம். அதனால தான் பகல் 12 மணிக்கு ஏற்றக்கூடிய விளக்கு நான் அக்னி மூலையில், அதாவது கிச்சனில் ஏற்ற சொன்னதுக்கு காரணம் அதுக்காகத்தான். வணக்கம், MK தொலைக்காட்சி விடியலை நோக்கி யார் எங்கிருந்து பேசுறீங்க? என்ன ஊருங்கம்மா? பொழிச்சலூர். சொல்லுங்க சொல்லுங்க, உங்க பேர் என்ன? கார்த்திகா. ஏற்கனவே பேசிருக்கீங்களா சுவாமி கிட்ட? சரி, என்ன கேட்க போறீங்க கேளுங்கம்மா. சொல்லுங்கம்மா. சம்பளமே வீட்டுக்கு கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க. சம்பளம் கொடுத்து 4 வருஷம் ஆகுது. நல்லாதான் இருந்தாங்க. கல்யாணம் ஆனதுல இருந்து சம்பளமே கொடுக்கறது இல்ல. அம்மா, நிகழ்ச்சி எத்தனை வருஷமா பாக்குறீங்கம்மா? இப்பதான் நான் பாத்தேன். எப்பம்மா? இப்பதான் பாத்தேன். இன்னைக்கு தான் நிகழ்ச்சியே பாக்குறீங்களா? ஆமா. அதாவது இந்த நிகழ்ச்சியில வந்துமா நான்வெஜ் சாப்பிட்டு பேசக்கூடாது, தலைக்கூத்தி இருந்தா 7 நாளைக்கு பேசக்கூடாதுமா. அப்படி பேசுனீங்கன்னா உங்களுக்கு பரிகாரங்கள் தப்பாயிரும். இப்போ உங்களுக்கு நான் பதில் சொல்லட்டா அப்புறம் லைன்ல வர்றீங்களா? சரி. நன்றி. நேயர்களே, நீங்கள் பார்த்து பயன்பெற்றுக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி விடியலை நோக்கி நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் கால் பண்ணும்போது நான்வெஜ் சாப்பிடாம இருக்கணும். ஒருவேளை குழந்தை பிறந்திருந்தா கூட 1 மாதத்துக்கு கால் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாரு. ஏதாவது சுபகாரியம் இல்லாமல் வீட்டில் சொந்தக்காரங்களோ இல்லை தெரிஞ்சவங்களோ அதாவது நெருங்கின உறவுகள் இறந்தாலோ அதுவும் 1 மாதம் நீங்கள் சொல்லலாம். 1 மாதம் அவங்களுக்கும் 1 மாதம் கழிச்சு தான் பேசணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு கால் பண்ணுங்கள். கையில் பேப்பர் பேனா எடுத்து வச்சுட்டு பேசுங்க. என்ன பிரச்சனையோ தெளிவான முறையில் ஒரே கேள்வியாக கேட்டு
எழுதி வச்சுக்கோங்க, என்ன மாதிரி பரிகாரம்ங்கிறத சொல்லும் போது எழுதிக்கிறதுக்காக. சுவாமிஜி, இப்போ இந்த விளக்கு ஏற்றுறதுன்னு எதுவும் சொன்னீங்க, இது தவிர இந்த தீபாவளியை வந்து வேற ஏதாவது சிறப்பு இருக்குங்களா? எப்படி வழிபடணும்? சிறப்புங்கய்யா, இதுதான். இதை தவிர வேற ஒரு சிறப்பு இல்லை. அதாவது எடிசன் விளக்கை கண்டுபிடிச்சாரு. அவர் முதல்ல ஒரு சின்ன ஒரு விஷயத்துல கண்டுபிடிச்சிட்டாரு, இருந்தாலும் இதோட பெரிய விஷயம்னு சொல்லிட்டு தான் அவர் தேடிட்டே இருப்பாரு. இப்போ கடைசியாக அவர்கிட்ட கேள்வி கேட்குறப்ப அவர் சொன்னார், முதல் தடவை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்களா, அப்புறம் மீதி 999 தடவை எதை கற்றுக்கிட்டிங்கன்னா எப்படி தப்பாக கண்டுபிடிக்கக்கூடாதுங்கிறத கற்றுக்கிட்டே இருந்தார். ஸோ சின்ன விஷயந்தான் மிகப்பெரிய பலனை கொடுக்கும். இந்த இதை வந்து எளிமையாக பண்ணாங்கன்னாவே அவங்க வீட்டில் வந்து அடுத்த வருடம் தீபாவளி வரைக்குமே வந்து பிரச்சனைகள் இல்லாத சுபமான லட்சுமி கடாட்சம் இருக்கும். இவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வடநாட்டுக்காரங்க, நம்ம இவங்க ஃபைனான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க இல்லைங்களா, சேட்டுக, இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தீபாவளி அன்னைக்கு தான் அவங்க கடையை க்ளீன் பண்ணி புதுசாக கணக்கு எழுதுவாங்க. காரணம் என்னென்னா அவங்களுக்கு நல்லாவே தெரியும், தீபாவளி அன்னைக்கு பூஜை போட்டு லட்சுமி வரவேற்றோம், புதுசாக கணக்கு தொடங்கினா மேலும் மேலும் அவங்களுக்கு வந்து ஐஸ்வர்யம் அதிகமாகுங்கிறதுனால தான் அவங்க தீபாவளி அன்னைக்கு பூஜை போட்டு இது பண்ணுறாங்க. அதை நம்மளும் பண்ணோம்னா, அதாவது அட்சய திருதியோட இந்த தீபாவளி அன்னைக்கு இந்த பூஜைகள் பண்ணிட்டு அன்று நகை இதெல்லாம் வாங்கினா மேலும் அடுத்த தீபாவளிக்குள்ள அது மேலும் அதிகரிக்குமே தவிர குறையாது. அட்சய திருதியை தவிர தீபாவளி அன்னைக்கு நீங்கள் நகை ஏதாவது வாங்கலாம், நகை வாங்கலாம். எந்த பொருள் வாங்கினாலும் அடுத்த தீபாவளிக்குள்ள அது மேலும் பல மடங்காக பெறும். ஃபினான்ஸ் தொழில் இதுகள்லாம் வந்து, அதாவது அடமான கடன் பொருள் வாங்கிட்டு கொடுக்கக்கூடியவங்களாம் இந்த தீபாவளி இப்போ புதுசாக கணக்கு தொடங்கி புதுசாக யாருக்காச்சும் கொடுத்தாங்க அப்படின்னா அடுத்த தீபாவளிக்குள்ள மேலும் அது வருமானத்தில் தான் போய் நிற்குமே தவிர நஷ்டத்தில் அந்த கம்பெனி வராது. அடுத்த லைன்ல இருக்காங்க. வணக்கம், எம்கே தொலைக்காட்சி விடியலை நோக்கி யார் எங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம்மா. வணக்கம் சார். உங்க பேர் சொல்லுங்கம்மா, என்ன ஊர்மா? திருநெல்வேலியில இருந்து பேசுறேன் சார். திருநெல்வேலியா? ஆமா சார். உங்க பேர் என்ன? தனலட்சுமி. தனலட்சுமி. ஏற்கனவே பேசிருக்கீங்களாம்மா? இல்ல சார், இதுதான் சார் ஃபர்ஸ்ட் டைம் பேசுறேன். சரிங்க மேடம், என்ன கேட்க போறீங்க கேளுங்க மேடம். வணக்கம்மா. ஹலோ மேடம். ஹலோ. வந்த லைன் கட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், மன்னிக்கணும். தொடர்ந்து ட்ரை பண்ணுங்க. டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு கால் பண்ணுங்க. சிக்னல் இல்லைன்னா செல்லில் பேசுறவங்க, சிக்னல் இல்லை, சிக்னல் இருக்கிற இடமா வந்து பேசுங்க. நம்மளுடைய சுவாமிஜி பைரவ பாபாஜி அவர்களை நீங்கள் சந்திக்கணும்னா சென்னையில் 3 நாள் சந்திக்கலாம். எந்த இடம்னா சென்னை முகப்பேர் ஈஸ்டில் டிஏவி கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் இருக்குது. அந்த பஸ் ஸ்டாப்பில் இறங்கி நேராக உள்ளே போனீங்கன்னா 4வது ரைட்டு பன்னீர் நகர் மெயின் ரோடு நம்பர் 134 ஈஸ்வரி இல்லம். இது தவிர ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை நீங்கள் திருச்சியில் சந்திக்கலாம். திருச்சியில் பொன்மலை சர்வீஸ் இருக்கிற எவரெஸ்ட் பார்க் ரெசிடென்ஸில் சந்திக்கலாம். இது எங்கே இருக்குன்னா டிவிஎஸ் டோல்கேட் பஸ் ஸ்டாப் பக்கத்துலேயே இருக்குது. இது தவிர ஒவ்வொரு வாரம் பிரத்யேகமாக ஞாயிற்றுக்கிழமை சேலத்தில் சந்திக்கலாம். சேலம் புது பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற வசந்தம் ஹோட்டலில் எந்த இடத்துல சந்திக்கிறதா இருந்தாலும் கீழே தெரிய மொபைல் நம்பரில் ஃபோன் பண்ணி பதிவு பண்ணிட்டு போங்க. காலை 10 மணிலேருந்து 3 மணி வரை. அடுத்த நேரம் லைனில் இருக்கீங்க. வணக்கம், எம்கே தொலைக்காட்சி விடியலை நோக்கி யார் எங்கிருந்து பேசுறீங்க? ஹலோ. வந்த லைன் கட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சுவாமிஜி வந்து தீபாவளி ஏன் கொண்டாடுறாங்கன்றத பல பேர் பல கருத்துக்களை சொல்றாங்க. நீங்க ஆன்மீக ரீதியில தீபாவளிங்கிறத ஒரு ஏன் கொண்டாடுறோம் அப்படிங்கிற ஏதாவது கருத்துக்கள் சொல்லுங்க. கருத்துக்கள் சொன்னால் பல கதைகள் இருக்கு. ஆனால் நமக்கு இப்போ தேவை என்ன? நமக்கு தேவை என்ன? மக்களுக்கு இப்போ தேவை வந்து எதுக்கு எடுத்தாலும் அவங்களுக்கு தேவை லட்சுமி கடாட்சம். அதுக்குண்டான லட்சுமி தேவியை நம்ம தீபாவளிக்கு போற்றி போனால் மற்றதில் அதுலேயே சரியாயிடும். ஸோ இந்த பூஜைகள் பண்ணாவே போதும். ரொம்ப முக்கியம், தீபாவளி நல்ல நாள்னு நிறைய பேர் கோயிலுக்கு போய் அகல் விளக்கு ஏற்றுவாங்க. மண் தீபத்தில் கோயில்களில் கண்டிப்பாக வந்து தீபம் ஏற்றக்கூடாது. ஏன்னா மண் தீபம் வந்து கார்த்திகை நாள் அன்னைக்கு நம்ம வீட்டில் ஏற்றுறதுக்கு காரணம் என்னென்னா, கார்த்திகை நாள் அன்னைக்கு கார்த்திகை தீபத்திற்கு நம்ம ஏற்றுறதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, இறந்து போன அசுரர் இறந்ததுக்காக நம்ம அதை ஏற்றுறோம். அது எதற்காகனா, நம்ம எல்லாருமே வந்து எல்லார் வீட்லேயுமே வந்து ஒரு அபகாரியங்கள் நடந்ததை வந்து அவங்க தான் வீட்டில் இறந்ததா அதை நினச்சிக்குவாங்க. ஸோ மயானங்களில் மட்டும்தான் மண் அகல் தீபம் ஏற்றணும். ஆனால் மண் தீபத்தில் கண்டிப்பாக கோயிலில் தீபம் ஏற்றாதீங்க. முடிஞ்சால் எலுமிச்சம்பழத்தில் ஏற்றுங்க. அப்படி முடியல அப்படின்னா காப்பர்லையோ இல்லை பித்தளை ஏதாச்சும் ஒரு மெட்டலில் ஒரு சின்ன தீபம் வாங்கி கொண்டு போய் ஏற்றிட்டு நீங்கள் கொண்டு வரலாம். இல்லை நாங்கள் கோயிலே ஏற்றணும்னா வாழைப்பழம், அம்மன் கோயில்களாக இருக்கிறப்ப மஞ்சள் வாழைப்பழம் எலுமிச்சம்பழத்தில் ஏற்றலாம். சிவாலயங்கள் இல்லை ஆண் தெய்வங்கள் இருக்குது அப்படின்னா தேங்காய் பூசணிக்காய்களில் ஏற்றலாம். மண் தீபத்தில் தயவு செஞ்சு ஏற்றாதீங்க. மீறி ஏற்றுனா மேலும்
கஷ்டங்கள் அதிகரிக்கும். இப்போ நீங்கள் நிறைய பேர் தீபம் ஏற்றிட்டு இருப்பீங்க கோயில்களில், டெய்லி போய் நெய் தீபம் ஏற்றுறவங்களா இருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு மேலும் மேலும் கஷ்டங்கள் அதிகரிச்சுட்டு இருக்கிறதுக்கு காரணம் உங்களுக்கு அங்கே கோயிலேருந்து வரக்கூடிய பாசிட்டிவ் எனர்ஜி மண் தீபம் ஏற்றி வேண்டினீங்கன்னா வராது. மண் தீபம் மயானத்தில் ஏற்றலாம், இல்லாட்டி சனீஸ்வரனுக்கு எல் தீபம் போட்டு எல்லை உள்ளே போட்டு ஏற்றினா அதில் அகல் விளக்கு ஏற்றலாம். நெய் தீபமாக மண் விளக்கு ஏற்றக்கூடாது. அடுத்த லைன்ல இருக்காங்க. வணக்கம், எம்கே தொலைக்காட்சி வெளியில நோக்கி யார் எங்க இருந்து பேசுறீங்க? ஹலோ, நான் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேங்க. உங்க பேர் என்னங்கம்மா? சாந்தி. சாந்தி, ஏற்கனவே பேசிருக்கீங்களா சுவாமிஜி கிட்ட? இல்லைங்க சார், இப்பதான் பேசலாம்னு பார்த்தேன். சரிங்கம்மா, என்ன கேட்க போறீங்க கேளுங்கம்மா. ஹலோ சாமிஜி. வணக்கம்மா, சொல்லுங்க. என் பேர் சாந்திங்க சாமிஜி. நான் வந்து ஆன்மீகத்துல போகணும்னு நினைக்கிறேன். அது வந்து எனக்கு சரியா அது எப்படி செய்யணும் என்ன செய்யணுங்கிறது தெரியல சாமிஜி. ஆன்மீகத்துக்கு போறதுக்கு முதல்ல வந்துமா ஒழுக்கம் தவறாமை வேண்டும். இல்ல அதெல்லாம் கரெக்டா இருக்கிறேங்க சாமிஜி. ரெண்டாவது கண்ணியத்தோட யாரையும் வந்து அவதூறா பேசாம இருக்கணும். போகிற வழிகள் தான்மா சொல்றேன். இது ரெண்டையும் முதல்ல கடைப்பிடிங்க. அதுக்கப்புறம் நான் அடுத்த வாரம் வந்து ஆன்மீகத்துக்குள்ள வரக்கூடிய வழிமுறைகள் சொல்லுவேன், நோட் பண்ணிக்கங்கம்மா. நல்லது, சொல்லுங்கம்மா. இப்ப தீபாவளி அன்னைக்கு சொன்னீங்களவா, நான் அது கேட்டுட்டு இருந்தா அதுங்களாட்டி வெளியே இருந்து ஆளுங்க ஒருத்தர் வந்தாங்க, அதை அவங்க பேசிட்டு இருந்தது கேட்க முடியல. என்ன கேட்கணுமா? தீபாவளி அன்னைக்கு இந்த விளக்கு பொருத்துறது பத்தி சொல்லிட்டு இருந்தீங்களவா? ஆமாங்க. அது வந்து எனக்கு கொஞ்சம் சொன்னீங்கன்னா நான் பண்ணிக்குவேன் சாமி. ரொம்ப நான் இது போனை கட் பண்ணிட்டு டிவி பாருங்கம்மா. திரும்பவும் ஒரு தடவை உங்களுக்காக சொல்றேன். நீங்க சொன்ன மாதிரி காலையில வந்து விளக்கெண்ணையும் தேங்காய் எண்ணெயும் போடுங்க. காலையில 7 மணிக்குள்ள விளக்கெண்ணெய் தேங்காய் எண்ணெய். மதியம் வந்து 12 மணிக்குள்ள கடுகு எண்ணெயும் நல்லெண்ணெயும் சமையல் கட்டில் ஏற்றணும், சமையல் அறையில. இது தவிர இரவு வந்து இழுப்பு எண்ணெயும் நல்லெண்ணையும் சொல்லி சாயங்காலம் 6 மணிக்கிலிருந்து 8 மணிக்குள்ள வாசல்ல ஏற்றி பூஜை ரூமுக்கு கொண்டு வரணும். இதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஸ்வீட் வந்து பூசணிக்காய் செஞ்ச ஏதோ ஒரு இனிப்பு பதார்த்தம் கூட இருக்கணும். காலையில வந்து முல்லைப்பூ, மதியானம் வந்து செம்பருத்தி, இரவு வந்து தாமரைப்பூ கண்டிப்பா இருக்கும், சிகப்பு தாமரை. சரி, இப்போ நீங்க இந்த நேயருக்கு முன்னாடி நம்ம பேசுனது வந்து நீங்க வந்து கோயில வந்து மண் விளக்கு ஏற்றக்கூடாதுன்னு தான் சொல்லியிருக்கீங்க. ஆமா. வீட்டுல அகல் விளக்கு, இந்த மண் விளக்கு இப்போ ஏற்றலாம் 100% ஏற்றக்கூடாது. என்னைக்கு ஏற்றலான்னா வீட்டில் யாராச்சும் தவறி அவங்களோட நாட்கள்ல அவங்களுக்கு சாமிக்கு நினைவு நாள் திதி நாள்ல மண் விளக்கு அகல் விளக்கு ஏற்றலாம். கார்த்திகை மாசங்கள்ல ஏற்றலாம். அப்பயும் வந்து வாசல்ல வந்து குத்து விளக்கு ஒன்று ஏற்றணும். பூஜை ரூம்ல காமாட்சி விளக்கு ஒன்று ஏற்றிட்டு மண் விளக்கு ஏற்றலாம் அந்த நாட்கள்ல மட்டும். மற்றபடி வீட்டில் மண் விளக்கு ஏற்றக்கூடாது. மண் விளக்குன்றது அகல் விளக்கு. அகல் விளக்கு இப்போ பொதுவா எல்லா கோயிலுமே எல்லா ஆலயங்களுமே அகல் விளக்கு தான் இருக்கு. அப்படி இல்லைன்னா அகல் விளக்கு சனீஸ்வரனுக்கு ஏற்றலாம். மற்ற தெய்வங்களுக்கு ஏற்றணும்னா நம்ம வேண்டுதல் மேலும் மேலும் நமக்கு கஷ்டம் தான். ஏற்றிட்டு இருக்கவங்களே கொஞ்சம் யோசிச்சு பார்த்து இதுக்கு நீங்களே கூட வந்து கேள்வி கேட்கலாம். என்னன்னா மேலும் கஷ்டத்தை அதிகரிக்கும். நெய் தீபங்கள் கண்டிப்பா மண் விளக்குல ஏற்றக்கூடாது. நல்லெண்ணெய் தீபங்கள் மண் விளக்குல ஏற்றக்கூடாது. அதாவது கோயில்கள்ல எள்ளு போட்டு அதை நல்லெண்ணெயில எள்ளு போட்டிருந்தா அது சனீஸ்வரனுக்கு ஏற்றலாம். மற்ற எந்த தெய்வங்களுக்கு வந்து மண் விளக்குல ஏற்றக்கூடாது. மேலும் கஷ்டங்கள் அதிகரிக்கும். அந்த கோயிலில் நீங்கள் போய் என்ன ப்ரே பண்ணி அங்கேருந்து பாசிட்டிவ் எனர்ஜி எடுத்துகிட்டு வர நினைக்கிறீங்களோ அது உங்களுக்கு சாத்தியப்படாது. மேலும் பிரச்சனைகள் அதிகமாகும். இன்னைக்கு தீபாவளி பற்றி தீபத்தை பற்றி பேசிட்டு இருந்தாலும் வந்து பல நாளாக இந்த நேரலையில் நீங்கள் எதிர்பார்த்தது ஆன்மீகத்தை பற்றி யாராவது கேட்பாங்க, ஆன்மீகத்தில் ஒரு ஆர்வம் வரும்னு எதிர்பார்த்தோம். பட் இன்றைய தினம் கேட்டதுனால ஆன்மீகத்துக்கு எப்படி வரணும்னு சொன்னதை முதல் 2 வழி சொல்லியிருக்கீங்க. கண்ணியமாக நடந்தது, மற்றவங்களை தேவையில்லாமல் அவதூறாக பேசக்கூடாது இல்லைங்களா? இது 2 கடைபிடிக்கணும். இன்னும் எப்படிலாம் இருந்தா ஆன்மீகத்துக்குள்ள வரலாங்கிறத அடுத்த லைவ்ல சொல்றேன். அடுத்த லைன்ல வந்திருக்காங்க. வணக்கம், எம்கே தொலைக்காட்சி விடியலை நோக்கி யார் எங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம், உங்க பேர் சொல்லுங்கம்மா. நான் இங்க வேணிங்க, அவினாசில இருந்து பேசுறேங்க. உங்க பேர் என்னங்க மேடம்? வேணிங்க. மேரி. ஏற்கனவே சாமி வேணி மன்னிக்கணுமா. வேணி ஏற்கனவே சாமி கிட்ட பேசிருக்கீங்களா? இல்லைங்க, ப்ரோகிராம் பார்த்துக்கிறேன். சரி, கேளுங்கம்மா, என்ன கேட்க போறீங்க கேளுங்கம்மா. கடன் பிரச்சனை சொல்லுங்கம்மா, சத்தமா பேசுங்கம்மா. கடன் பிரச்சனை இருக்குங்க, அது சொல்லுங்கம்மா, என்ன கேட்கணும்? சரிம்மா, அதெல்லாம் தப்பிக்க பொதுவான பரிகாரம் ஒன்று சொல்றேன், நோட் பண்ணிக்கங்கம்மா. போன் கட் பண்ணி டிவி பாருங்க. இந்த கடன்
கடன் பிரச்சனை அதிகமாக இருக்கிறவங்க தீபாவளிக்கு நான் சொன்ன இந்த விளக்கு பூஜையை பண்ணிங்கனாவே உங்களுக்கு 100% கண்டிப்பாக லட்சுமி கடாட்சம் வீட்டுக்கு வரும். இருந்தாலும் அன்னைக்கு மேலும் ஏதாச்சும் சிறப்பாக செய்யணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அமாவாசைங்கிறதுனால சிவனடியார் யாராச்சும் ஒரு 3 பேருக்கு வஸ்திர தானம், அன்னதானம் கிடையாது, தீபாவளி அன்னைக்கு அன்னதானத்தோட வஸ்திரதானம் அமாவாசையோடு சேர்ந்து வரலாம், வஸ்திரதானம் செய்யலாம். வஸ்திரதானம் அப்படி வஸ்திரதானம் அடியார்களுக்கு ஒரு 3 பேருக்கு செஞ்சிங்கனாலும் உங்களை பிடிச்ச பீடைகள் விலகும். இது ஒரு நோய் அதிகமாக வந்துக்கிட்டே இருக்கு, தொடர்ந்து நோய்களால் பாதிக்கப்பட்டுட்டு இருந்தால் பருப்பு, அதாவது நவதானியம் அதோடு சேர்ந்து தோரம் பருப்பு இதை தானமாக கொடுத்தாலும் உங்களுக்கு பிடிச்ச கிரகங்கள் விலகும். இது ரெண்டையும் செய்யுங்க. அது இல்லாமல் தேவதாரம், குங்குளியம், வெட்டிவேர், மருதாணி விதை, வெள்ளை சாம்பிராணி, மஞ்சள் இது 6ஐயும் கலந்து அன்னைக்கு ஒரு நாள் வீட்டில் நல்லா சாம்பிராணி புகை போட்டுட்டு வாங்க. வீட்டில் லட்சுமி கடாட்சம் பெறும். நேயர்களே, இதுவரை நீங்கள் பார்த்து பயன்பெற்ற இந்த நிகழ்ச்சி விடியல் நோக்கி நிகழ்ச்சி திரும்பவும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.